பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 2வது பகுதியில் உள்ள கேள்விடைகள். வாங்க இப்போ கேள்விடைக்குள்ளாடி போகலாம். கொஸ்டின் நம்பர் 21. பவுல் யார் யாரை தவிர வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்? பவுல் யார் யாரை தவிர வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்? ஆன்சர்: கிறிஸ்புவுக்கும் காயுவுக்கும். கிறிஸ்புவுக்கும் காயுவுக்கும். கொஸ்டின் நம்பர் 22. பவுல் யாருடைய வீட்டாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்? பவுல் யாருடைய வீட்டாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்? ஆன்சர்: ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும். கொஸ்டின் நம்பர் 23. எதற்காக பவுலை கிறிஸ்து அனுப்பவில்லை? எதற்காக பவுலை கிறிஸ்து அனுப்பவில்லை? ஆன்சர்: ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி. கொஸ்டின் நம்பர் 24. எதற்காக பவுலை கிறிஸ்து அனுப்பினார்? எதற்காக பவுலை கிறிஸ்து அனுப்பினார்? ஆன்சர்: சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே. கொஸ்டின் நம்பர் 25. எது வீணாய் போகாதபடிக்கு எப்படி பிரசங்கிக்க பவுலை அனுப்பினார்? எது வீணாய் போகாதபடிக்கு எப்படி பிரசங்கிக்க பவுலை அனுப்பினார்? ஆன்சர்: கிறிஸ்துவின் சிலுவை சாதுரிய ஞானம் இல்லாமல். கிறிஸ்துவின் சிலுவை சாதுரிய ஞானம் இல்லாமல். கொஸ்டின் நம்பர் 26. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது எது? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது எது? ஆன்சர்: சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம். கொஸ்டின் நம்பர் 27. சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு தேவ பலனாய் இருக்கிறது? சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு தேவ பலனாய் இருக்கிறது? ஆன்சர்: ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. கொஸ்டின் நம்பர் 28. டேஷ் ஞானத்தை நான் அழித்து டேஷ் புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. டேஷ் ஞானத்தை நான் அழித்து டேஷ் புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஆன்சர்: ஞானிகளுடைய புத்திசாலிகளுடைய. ஞானிகளுடைய புத்திசாலிகளுடைய. கொஸ்டின் நம்பர் 29. இவ்வுலகத்தின் ஞானத்தை பைத்தியமாக்கியது யார்? இவ்வுலகத்தின் ஞானத்தை பைத்தியமாக்கியது யார்? ஆன்சர்: தேவன். தேவன். கொஸ்டின் நம்பர் 30. தேவ ஞானத்துக்கேற்றபடி சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருந்தது எது? தேவ ஞானத்துக்கேற்றபடி சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருந்தது எது? ஆன்சர்: உலகம். உலகம். கொஸ்டின் நம்பர் 31. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே யாரை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று? பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே யாரை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று? ஆன்சர்: விசுவாசிகளை. விசுவாசிகளை. கொஸ்டின் நம்பர் 32. யூதர்கள் எதை கேட்கிறார்கள்? யூதர்கள் எதை கேட்கிறார்கள்? ஆன்சர்: அடையாளத்தை. அடையாளத்தை. கொஸ்டின் நம்பர் 33. யார் ஞானத்தை தேடுகிறார்கள்? யார் ஞானத்தை தேடுகிறார்கள்? ஆன்சர்: கிரேக்கர். கிரேக்கர். கொஸ்டின் நம்பர் 34. நாங்களோ டேஷ் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்.
நாங்களோ டேஷ் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆன்சர் சிலுவையில். சிலுவையில். கொஸ்டின் நம்பர் 35. இயேசு யாருக்கு இடறலாயும் யாருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார்? இயேசு யாருக்கு இடறலாயும் யாருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார்? ஆன்சர் யூதருக்கு இடறலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். யூதருக்கு இடறலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும். கொஸ்டின் நம்பர் 36. யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? ஆன்சர் தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். கொஸ்டின் நம்பர் 37. மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது எது? மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது எது? ஆன்சர் தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது. தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது. கொஸ்டின் நம்பர் 38. மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது எது? மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது எது? ஆன்சர் தேவனுடைய பலவீனம். தேவனுடைய பலவீனம். கொஸ்டின் நம்பர் 39. எதன்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை? எதன்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை? ஆன்சர் மாம்சத்தின்படி. மாம்சத்தின்படி. கொஸ்டின் நம்பர் 40. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் எவைகளை தெரிந்து கொண்டார்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் எவைகளை தெரிந்து கொண்டார்? ஆன்சர் பைத்தியமானவைகளை. பைத்தியமானவைகளை. கொஸ்டின் நம்பர் 41. யாரை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்? யாரை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்? ஆன்சர் பலம் உள்ளவைகளை. பலம் உள்ளவைகளை. கொஸ்டின் நம்பர் 42. உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் எவைகளை தெரிந்து கொண்டார்? உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் எவைகளை தெரிந்து கொண்டார்? ஆன்சர் உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும். உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும். கொஸ்டின் நம்பர் 43. மாம்சமான எவனும் யாருக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார்? மாம்சமான எவனும் யாருக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார்? ஆன்சர் தேவனுக்கு. தேவனுக்கு. கொஸ்டின் நம்பர் 44. நீங்கள் அவராலே டேஷுக்குட்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே டேஷுக்குட்பட்டிருக்கிறீர்கள். ஆன்சர் கிறிஸ்து இயேசுவுக்கு. கிறிஸ்து இயேசுவுக்கு. கொஸ்டின் நம்பர் 45. மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன்? மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன்? ஆன்சர் கர்த்தரை குறித்து. கர்த்தரை குறித்து. கொஸ்டின் நம்பர் 46. இயேசு கிறிஸ்து தேவனால் நமக்கு எப்படி ஆனார்? இயேசு கிறிஸ்து தேவனால் நமக்கு எப்படி ஆனார்? ஆன்சர் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் bless you all.